Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 5th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் தான் அத ஸ்கூல் புக்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா நான் லால்குடி நெஸ்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கேன். இது வந்து ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் 5th வரைக்கும் வந்து ஒவ்வொரு பப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்குவாங்க. இவங்க வந்து அதாவது அது ஸ்டார் 1 இல்ல ஸ்ட்ரா 1 அப்படினு எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்றதுன்னு தெரியல. அந்த பப்ளிகேஷன் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த புக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதோட பேக்கேजेस வந்து இப்படி தான் இருக்குது. டோட்டலா அதுல வந்து என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நான் வந்து இங்க லால்குடி நெஸ்ட் ஸ்கூல்ல தான் பாப்பாவை சேர்த்திருக்கேன். அதனால இங்க வந்து வாங்குனது. ஐ திங்க் இது ஸ்ட்ரா 1ன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏனா ஸ்டார்னா STAR இருக்கணும்ல, இது ஸ்ட்ரா 1ன்னு தான் இருக்கணும். இதோட இது பார்த்தோம்னா இந்த புக்ல வந்து எவ்வளவு பிரைஸ்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4000 समथिंग மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா 4195 அப்படினு போட்டுருக்காங்க. இந்த புக் இது இல்லாம நமக்கு வந்து தமிழ் புக், ஹிந்தி புக் இதுல வந்து இல்ல. அது டைரி அது வந்து இன்னும் கொடுக்கல ஸ்கூல்ல. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் வந்து நோட் வந்து ஒரு 4 நோட் கொடுத்தாங்க. இதுக்கு பார்த்தா டோட்டலா வந்து 6000 समथिंग வாங்குனாங்க. ஓகேங்களா? உங்க ஸ்கூல்ல நீங்க இது மாதிரி வந்து உங்க பாப்பா 5th படிக்கறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து புக் ஃபீஸ் வாங்குனாங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உள்ளுக்குள்ள வந்து புக் என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் காமிக்கிறேன். அதுக்கு அப்புறம் புக் வந்து நான் ஒவ்வொண்ணு ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்றேன். பேக்கேजेस பிரிச்சோன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியா கியூட்டா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேப்பர் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. एक्चुअली நான் பாப்பா வந்து 1st ஸ்டாண்டர்ட் வந்து இங்க நெஸ்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருந்தேன். அப்பலாம் வந்து வேற பப்ளிகேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து 5thல வந்து இது கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் இன்னும் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி இப்போ புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அதுல என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு புக்குக்குமே நமக்கு பார்த்தோம்னா வொர்க் புக்னு இருக்குது. அப்புறம் வந்து ஆக்டிவிட்டி புக் இருக்குது. அப்புறம் வந்து கோர்ஸ் புக் இருக்குது. ஓகேங்களா? அவங்க கிளாஸ் எடுக்கிறது கோர்ஸ் புக். அதுக்கு அப்புறம் வந்து வொர்க் புக். ஓகேங்களா? அதுல ஹோம்வொர்க் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அது வந்து வொர்க் புக். அது இல்லாம ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஆக்டிவிட்டி புக் அப்படினு சொல்லிட்டு தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா நமக்கு வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 அப்படினு சொல்லி ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லி இருக்கும். இது வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், அப்புறம் வந்து EVS. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து 3 இருக்குது. அதுவும் வந்து ஒவ்வொரு 2 வால்யூம் இருக்கும். ஓகேங்களா? மேத்ஸ், இங்கிலீஷ், EVS இந்த மாதிரி இருக்குது. இது இல்லாம நமக்கு வந்து தமிழ் புக் வந்து தனியா நமக்கு சமச்சீர் புக் வந்து வந்துரும். அதுக்கு அப்புறம் வந்து ஹிந்தி புக் வந்து தனியா கொடுத்துருவாங்க போல. அது இதுல இல்ல. அப்புறம் வந்து காமனா வந்து நமக்கு கம்ப்யூட்டர் புக்னு சொல்லி ஒன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அது ஒன்னு இருந்துச்சு. அது நான் என்ன தனியா இப்பதான் நான் ஒவ்வொண்ணா பார்த்துட்டு இருக்கேன். நான் தனியா அதை ஆர்டரா அடுக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, இது ஏதோ ஆட் ஜோன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ பாத்தீங்களா இதுல வந்து இங்கிலீஷோடது செட்டா 3 இருக்கும். ஓகேங்களா? கோர்ஸ், ஆக்டிவிட்டி, வொர்க் புக். இப்போ அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸுக்கு இதே மாதிரி வால்யூம் 1ல ஆக்டிவிட்டி, கோர்ஸ், அப்புறம் வந்து வொர்க் புக். மேக்ஸுக்கு 3 வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து EVSக்கு 3. ஓகேங்களா? கோர்ஸ், ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து வொர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதுதான் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. இதே மாதிரி வால்யூம் 2க்கும் இருக்கும். வால்யூம் 2லயும் இங்கிலீஷ்க்கு வந்து 3 இருக்கு, மேக்ஸுக்கு 3 இருக்கும், அப்புறம் வந்து EVSக்கு வந்து 3 இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தன புக்கை அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே கிளம்ஸியா கலந்து இருந்துச்சு. இப்போ நான் ஆர்டரா அடுக்கி நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுல வந்து ஒரு 9 புக், இதுல வந்து ஒரு 9 புக் இருக்குது. வால்யூம் 1க்கு வந்து ஒரு 9, வால்யூம் 2க்கு வந்து 9 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? நார்மலா வந்து பேப்பர் ரொம்ப குவாலிட்டி கம்மியா அந்த மாதிரிலாம் இல்லாம இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று, GKன்னு ஒன்று, அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லிட்டு ஒரு புக், அப்புறம் வந்து ஆர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். இந்த மாதிரி ஒரு 4 புக் வந்து செட்டா, அதாவது 2 வால்யூமுக்குமே சேர்த்து வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நோட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய நோட் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த 4 புக்கு, இந்த நான் சொன்ன புக்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலா வந்து 6300 பக்கம் ஆச்சுங்க. புக் ஃபீஸ் மட்டுமே இவ்வளோ ஆச்சு. இது இல்லாமல் இவங்க கொடுக்க வேண்டியது வந்து தமிழ் புக்கு, ஹிந்தி புக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து டைரி தருவேன்னு சொன்னாங்க. நோட் வந்து இது மட்டும் எப்படி பார்த்துன்னு தெரியல. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.